தமிழ் சினிமாவில் வந்த வித்தியாசமான கதைகளில் வந்து இதுவும் முக்கியமான ஒன்று. இது வந்து ஒரு படம் அப்படின்னு சொல்றத விட ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் தொலைஞ்சு போன தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தேடி போறான். தன்னை மன வளர்ச்சி காப்பகத்தில் சேர்த்த தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போறான் ஒரு இளைஞன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய பயணம் தான் இந்த படம். ஸோ திரைக்கதை ஃபுல்லாவே இவங்க ரெண்டு பேரும் அந்த பயணத்துல சந்திக்கக்கூடிய நபர்கள், தருணங்கள் மட்டுமே பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு இயக்குனர் மிஷ்கின். அந்த ஜேர்னியுமே வந்து ரொம்ப கிரீனிஷா ஒரு மாதிரி ஹைவேஸ்ல போற மாதிரி, அங்க அவங்க மீட் பண்ற மொமெண்ட்ஸ் ஃபுல்லா ரொம்ப அழகா சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. எழுதுறதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷ்கினே அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சு ரொம்ப அழகா கேரக்டரை வந்து ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே வருவார். லாரி டிரைவர் அடிக்கும் போது அழுகிறதா, உண்டியலை தேடுறதா இருக்கட்டும், அந்த கேட்டை வந்து அவர் விளையாண்டுக்கிட்டே கடந்து போற அந்த மொமெண்டா இருக்கட்டும், ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா அந்த கேரக்டரை வந்து அவர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸ் என்ன? அடி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்ச அம்மாவுக்கு ஒரு முத்தம் கிடைக்குது, முத்தம் கிடைக்கணும்னு நினைச்ச அம்மாவுக்கு ஒரு அடி கிடைக்குது. இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு ஹைலைட் இசை. சும்மா ஒரு படம் கொடுத்தாலே இசை ஞானி பூந்து விளாண்டுருவாரு. இது அம்மாவை பத்தின படம். அப்ப படம் முழுக்க இயற்கை, அன்பு, இதை சார்ந்த ஒரு மியூசிக் வந்து ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாவை பத்தி இவரே ஒரு பாட்டு எழுதி இவரே பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப 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 ஹெவி ஹார்ட்டடா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா கேட்ட அழுக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. எப்பயாவது இல்லை எனக்கு லைஃப் ரொம்ப போர் அடிக்குது, நான் ஒரு டிராவல் போகணும் யோசிக்கிறீங்களா, இந்த படத்தை பாருங்க. ஒரு நல்ல பிளசண்டான ஒரு ஜேர்னி போயிட்டு வந்த ஃபீல் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும். நந்தலாலா.